ஆரம்பிக்கலாமா பார்ப்போமா? ஸோ இதில் அடுத்த கண்டினியூஷன் பிடபிள்யூடி. அதிலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இப்போதைக்கு நான் அது செய்ய தவறியதால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஓகேவா? அப்போ பைத்தான் கட் ஜெல்லி அவ்வளோதான். அந்த ஏதோ போட்டிங்கன்னா அது ஃபோல்டர் அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வெட்ட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ மியூசிக்கில் ஜல்லிக்கட்டு ஓபிபி நேரத்துக்கு வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? இந்த இமேஜஸ்லாம் தேவைப்படாதுப்பா. ரைட்டா? இது வந்து தேவைப்படாது. இப்போ எனக்கு வந்து அந்த வால் இந்த விஷயங்கள் தான் வேணும். சார் நிறைய பேர் என் வீடியோ வேணுன்றீங்க. தயவுசெய்து ஒன்றும் இல்லை, மதுரை கோயம்புத்தூர் இங்கேனா வந்து இந்த காங்கேயம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, அங்கே போய் எடுக்கணும்னா எடுத்துக்குங்க. இங்கே மதுரையில் ஜல்லிக்கட்டுன்றது நல்லா ஃபேமஸ். அது இந்த சைடு அந்த திருப்பாளையை தாண்டி நல்லா ஃபேமஸ். சரிங்களா? இப்போ இதுனா வந்து நான் ஓபிபியில் தான் கொடுக்கணும். இப்படி நான் அனடேட் பண்ணணும். ரைட்டா? அதனால் நான் சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு அனடேட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்டட் 2414 ஃப்ரேம்ஸ். சரியா? கரஸ்பாண்டிங்கான ஃப்ரேம்ஸு இது கரெக்டாக தான் இருக்கும். பாப்போமா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து செய்ய வேண்டியது, நான் டவுன்லோட்ஸ் போகணும். மியூசிக்னு நினைக்கிறேன். மியூசிக்கில் கிட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஓபிபி யோலோமாங்க். ரைட்டா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் image.py இருக்கா? இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரீநேம், காப்பி. இந்த resources.pyனா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ இது வந்து என்வைரன்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கா உள்ளே இருக்கான்றது நமக்கு தெரியாது. அப்போ கோண்டா டீஆக்டிவேட் கொடுக்கணும். கோண்டா டீஆக்டிவேட் கொடுத்துட்டு செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தான் PYTHON 3.9 ஆர் 3 எனிதிங். ரைட்டா? இது 3ல் எடுக்காது, ஏன்னா இது விச் பைத்தான்னு கேட்கும். சூப்பர்ப். ரைட்டா? அப்போ நம்ம வந்து கோண்டா அந்த என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஓகே, வண்டர்ஃபுல். அப்புறம் எப்படி அப்போ எடுத்துன்றது எனக்கு தெரியல. என்ன இப்படி மனிதனுடைய வாழ்நாளில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே வீணாக போயிடும் இவங்களால். ரைட்டா? பைத்தான் ஓபிபி ஓகே, கான்ட்ரா ஓகே, ஜல்லிக்கட்டு ஓகே, பிக்சர்ஸில் இருக்கா? ரோ இமேஜ் வேலை செய்யலை, ஃபைட் சைன்ஸும் கிடையாது, சோ 3யும் கிடையாது, சோ 2வும் கிடையாது, பஞ்ச் சைடும் கிடையாது, வடிவேலும் கிடையாது, ராயன் வைலன்ஸ் டிடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ தான் காலையில் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்குள்ளேயும் திரும்பியுமா? அது ஈஸி தான். ஓபிபி மங்க்குன்னு இப்போ மதுரை டிராஃபிக் கவுண்டர்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ தான் வரும். அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பண்ணிக்கிங்க. ரைட்டா? இது கம்ப்ளீட் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அதனால் நீங்கள் எது ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. இப்போ இதில் ஓபிபின்னு கொடுங்க. ஓபிபி அப்படின்னு மதுரை டிராஃபிக் கவுண்டர்னு போட்டிங்கன்னா வரும். இதில் கூட நம்மளை 35 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் தெரியல, பார்ப்போம். ஸோ யோலோ V8 ஓபிபி ஸ்டிக் வெஸ்ட் ஃபைட்டு ஓபிபி மாங்க், எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓபிபி யோலோ மாங்க், யோலோ ஓரியன்டட் பாக்ஸஸ், இது நானாக போட்டது. இதான் நினைக்கிறேன். லேபிள் இமேஜஸ் யோலோ V5 ஓபிபி லேபிள் இமேஜஸ். இது இன்னொரு பைப்பில் கொடுத்தது. ஓகேவா? இதுதான் நினைக்கிறேன். அனடேஷன் ஓபிபி மார்க். ரைட்டா? ரிக்வயர்மெண்ட்ஸில் போட்டு இது பண்ணிடுங்க. ஓ, ஏன் இது இதுக்கு ஓப்பன் பண்ணுது? ஓகே, போட்டு டவுன்லோட் ஆகும். இப்போ இந்த ரிக்வயர்மெண்ட்ஸில் அது சில இதுக்கு சொல்லுவோம். ரிக்வயர்மெண்ட்ஸ் linux.python.txt ஆர் சம்திங். ரைட்டா? இது கீழே போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான இன்ஸ்டாலேஷன். இதெல்லாம் இருக்குது, ஏன் எடுக்க மாட்டேங்குதுன்னு தான் தெரியலையே. ஏன் இப்போ பைத்தான் 3ன்னு போட்டு வைப்போம், அப்போ எடுக்கும். ஓகேவா? 3ன்றதில் 3.9 அந்த என்வைரன்மெண்ட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் பைத்தானை, இல்லாட்டி இந்த எடுக்குதா? அவ்வளோதான். சரி, நன்றி, வணக்கம். அப்போ என்ன செய்யணும்னா இதில் நான் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன்னு பார்க்கணும். இந்த இது ஓகே, மியூசிக்கில் ஜல்லிக்கட்டு ஓபிபி. இது வந்து ஓபிபினா ஆங்குலராக நம்ம அனடேட் பண்ணுறது. அப்போ ஓப்பன் டைரக்டரி மியூசிக் ஜல்லிக்கட்டு ஓபிபி அண்ட் யூ கோ டு தி ஃப்ரேம்ஸ் அண்ட் ஜஸ்ட் கிவ் ஓப், அவ்வளோதான். இப்போ நான் அந்த மாட்டுடைய கொம்பை நான் சரியாக அனடேட் செய்ய வேண்டும். அப்போ கிரியேட் அ பாக்ஸ். அப்போ இதை கரெக்டாக நான் அனடேட் பண்ணணும், மாட்டுடைய கொம்பை. எனக்கு வந்து இது இண்டிவிஜுவலாக அனட்டுற ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கு தொடர்பு இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணணும். ஓகேவா? ஜூம் பண்ணிவிட்டு இன்னும் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இது வந்து ஹார்ன். உங்கள் அண்ணனுக்கு என்ன கொம்பாக இருக்குது அப்படின்றாங்கல்ல, ஹார்ன்.
ஓகேவா? அப்போ இதை எடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி இது பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இங்கேருந்து திருப்பணும். இது ரைட் கிளிக் பண்ணிக்கிங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அப்புறம் கரெக்டாக இதோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக செய்யணும். ஓகேவா? இதுக்கு நான் இன்னமும் உங்களுக்கு வழி சொல்கிறேன் பாருங்கள். இது 3 ஃப்ரேமுக்கு இங்கேயே நிற்கிதுன்னா அதை கரெக்டாக அனோட்டேட் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும், ஹார்னுக்கு அப்புறம் நான் இந்த பாடி இருக்குதுல்ல, இந்த பாடி இந்த டெய்லை வந்து நான் இது பண்ணணும். அப்போ கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ் போட்டு இன்னும் ஜூம் பண்ணுங்கள். ரைட்டா? ஏன்னா இது தமிழர்களுடைய ஒரு அரிய கலை. ஓகேவா? திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணாத, கேன்சல், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப இல்லை, டெலிட் ஓரியன்ட் பாக்ஸ். அப்போ திரும்ப திரும்ப அது க்ரியேட் பண்ணிச்சுன்னா எனக்கு ஓகேவா? டூப்ளிகேட் ஓரியன்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே வச்சுருங்க. ரைட்டா? ரைட். இப்போ 2 ஹார்ன் ஆயிடுச்சு. இந்த ஹார்னை நல்லா அதுக்கு ஒட்டி நல்லா நம்ம இந்த போர்வெல் டிடெக்ஷன் பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கணும். அடுத்து இருக்கிறது எனக்கு இந்த பாடி வந்து எனக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்கணும். ஏன் 2 ஹார்ன் வருது? யூஸ்ஃபுல் எடிட் லேபிள் ஓ நியர்லி 1 ஹச் அது கொடுத்துட்டு திரும்ப கிரியேட் ஓரியன்ட் டேபிள். இப்போ இந்த இடம்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நான் கொடுக்க வேண்டியது பாடி. ரைட்டா? இனிமேல் ஏஐ தான் ஜல்லிக்கட்டை நடத்தணும், நம்ம நடத்தக்கூடாது. ரைட்டா? போலீஸ் செலெக்ஷனே அதான் நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. யூ கேன் கோ அண்ட் விசாரிச்சு இது வந்து ஃபுல்லாக ஃபைட்டு. இது என்ன டைப் ஆஃப் கவ் அதெல்லாம் பார்க்காது. அடுத்து இந்த காலு. ஸோ கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ். ஓகேவா? இதை நான் ஈஸியாக சொல்லித்தரேன். லெக்ஸ், LEGS, லெக்ஸ் ஆர் லிம்ஸ். ஓகேவா? இந்த இடத்த இப்படி. அப்புறம் என்ன செய்யணும், இந்த பாக்ஸை டூப்ளிகேட் பண்ணணும். ஓகேவா? பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, எஸ், லெக்ஸ் பாடி, நெக்கு வந்து நான் ஹார்னோடு சேர்த்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் சப்போஸ் லெக்கு கொடுக்குறேன்னா கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இல்லை ஐ ஹாவ் டூப்ளிகேட்டட்னா ஓகே ஜூம் பண்ணிவிட்டேன். லெக்ஸ் எங்கே பாருக்கு, என்னடா இது லெக்ஸு. ஓகே, இது கொஞ்சம் அந்த யூஸ் பண்ணுறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஜூம் அவுட், ஃபிட் விண்டோ, ரைட்டாக இப்படி இருக்குது. அடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரேம்ஸில் போட்டு சேவ் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணணும்னா, என்ன இருக்குது ராஜா, இதை டூப்ளிகேட் பண்ணணும்ல. ஆமாம், அதே லெக்ஸ் தான். ஓகே, அப்புறம் திரும்ப லெக்ஸு கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ், எஸ் லெக்ஸ். ஓகேவா? இது லெக்ஸ் தான். அப்புறம் அந்த கழுத்து வேணும், கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ். இப்போதைக்கு நான் கழுத்தை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் போடுறேன். ஓகே, கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கலாம். ரைட்டாக, கழுத்தை கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி டில்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இதை ஜூம் பண்ணிவிட்டு புரியுதா, இந்த கழுத்து இங்கே மேலே இருக்க கழுத்தை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓவரால் கழுத்து ஃபைஸ். ஸோ டூப்ளிகேட் தூக்கி அப்படியே இங்கே வச்சுருங்க. இப்போதைக்கு இங்கே வரைக்கும் இருக்கட்டும். ஓகேவா? இந்த வரைக்கும் இப்படி கரெக்டாக வைக்கணும். ரைட்டா? இதுக்கப்புறம் நான் சில கோடிங் மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கிளாஸஸ் இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ரைட்டா? இப்போ இந்த பாக்ஸஸோட இதை வந்து நான் கரெக்டாக ஏஐட்ட சொன்னேன்னா எனக்கு இது கரெக்டாக பண்ணி கொடுக்கும். அப்போ இதை நான் யோலோ ஓபிபி, ரைட்டுங்களா? இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டு ஃப்ரேம்ஸில் போயிட்டு இதில் டெக்ஸ்ட் இருக்கா, கிளாஸஸ் வந்து நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன். டாகான், கேட்டான், என்ன காரான், மீட் பாலான், இதெல்லாம் கிடையவே கிடையாது ராஜா. என்னோடய இது வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஹார்ன்லேருந்து ஆரம்பிக்குது.
ரைட்டா. கேவிட்டி வேணாம், ரிப்ஸு இது வேணாம், சிக்கன் பிரஸ்ட் வேணாம், ஹம்பர்கு இதெல்லாம் வேணாம். என்னது சிக்கன் பிரஸ்ட்டு, ரிப்ஸு, புல்டு போர்க்கு, இது ஏன் இப்படி ஆட் ஆகுதுன்னு தெரியல. மித்த கிளாஸஸ் எடுத்து விடணும். ரைட்டா. ரைட். இப்போ இந்த கிளாஸஸை நம்ம அங்கே டிஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ டிஃபைன் பண்ணி பார்ப்போம். கேவிட்டி ஆன் ரிப்ஸு இதாக இருக்கா. கேவிட்டி ஆன் ரிப்ஸு, சிக்கன் பிரஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப்பு, ஃப்ரெஞ்சு டொமேட்டோ, மரினா, மீட் பால்ஸ். ஓகே, இப்போ ஹார்ன், HORN, ஹார்ன் மாறாது. ரைட்டா. ஹார்ன், கார், கேட், பர்சன், ஹார்ன், கார், கேட், பர்சன், டாக் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ பாடி, லெக்ஸு, ஹார்ன்ஸு, நெக் இருக்குல்ல, நெக்குக்கு தான் நம்ம அதை கொடுத்துருக்கோம். நெக்குக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே தப்பாக கொடுத்துருக்கோம் லெக்ஸுன்ட்டு. அப்போ இதை என்ன பண்ணுறோம், நெக்கு, NECK, நெக்கு. ஓகே, நெக்குன்னு கொடுத்துட்றோம். ஓகே, அப்புறம் இங்கே இருக்கிறது இதுவும் நெக்கு. ஓகேவா, நெக்கு, NECK அவ்வளோதான். புரியுதா, NECK. அப்போ இது எனக்கு நம்ம கரெக்டாக வர மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ வராது, க்ளோஸ் வித்தவுட் சேவிங். அப்போ டாகு, டிவி, மீட் பால், மெரினா சாஸ், சிக்கன் நூடில், ஃப்ரெஷ் ஆனியன் சூப், சிக்கன் பிரஸ்ட், ரிப்ஸு, புல்டு போர்க்கு, நெக்குன்றதே காணாம பாருங்க. அப்போ நான் சேவ் பண்ணலை. ஓகே, அப்படின்னு சேவ் இட். ஸோ ரெண்டையும் டெலீட் பண்ணிடுங்க. இதோட ஃபார்மேட் எப்படி வந்துடும் பாருங்கள். இப்படி தான் வரும், 15 இப்படி வரும். ரைட்டா. நமக்கு மித்ததெல்லாம் தேவையில்லை. அப்போ க்ளோஸ் திஸ். ஓகே, எடிட் லேபிள், சிக்கன் நூடுல்ஸ் சூப்பான் இது இருக்கா. ஓகே, யூஸ் டிஃபால்ட் லேபிள். ஓகேவா. இப்போ என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பாருங்கள், டிஃபால்ட் லேபிள் வேணாம். ஓகே, டிஃபிகல்ட், எடிட் லேபிள் இதெல்லாம் எடுத்து விடணும். ஓகேவா. ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப்லாம் தேவையில்லை. டெலிட் ஓரியன்டேஷன், நெக் இருக்கணும், இது இருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து அது யூஸ் டிஃபால்ட் லேபிள்னால் இங்கே இருக்கும். ஓகேவா. classes.txt. எடிட் லேபிள்லாம் இங்கே இருக்கும். இது பர்சனலைஸ்டு. ஓகேவா. டிஃபிகல்ட். ஓகேவா. யூஸ் டிஃபால்ட் லேபிள். இப்போ இது ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி அக்கம் பக்கத்தில் டக்குன்னு வச்சிடலாம். சரியா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துடலாம், classes.txt. ரைட்டா. காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட். ரைட்டா. இப்போ இதை கரெக்டாக கொடுத்துருங்க, இதை கரெக்டாக கொடுத்துருங்க, இது ஹார்னு, இதுவும் ஹார்னு, இது நெக்கு மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு ஹார்ன் பாடி, நெக்கு, வீ பால்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு யூஸ் டிஃபால்ட் லேபிளா, எடிட் லேபிள் இது இப்படி தான் இது பண்ணுவாங்க. ஓகே, ஹார்னு. ஓகே, பாடி, ஹார்ன் பாடி, லெக்ஸு. ஓகே, இதில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த 15 இதெல்லாம் கடைசியாக மாற்றிக்கலாம். அதெல்லாம் நான் இது ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெக்கு கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா, க்ரியேட்டிவ் ஓரியன்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு நெக்கு தான். ஏன்னா இதுலேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. ரைட்டா. NECK. ஓகேவா. நெக்கு. ஓகேவா. நெக்கு, டெய்ல்னால் அடுத்தடுத்து வரும் நெக்கு. ஓகே, அப்படியே லைட்டாக இது பண்ணிட்டு என் தெம்புக்கேற்ற வம்பு. அடுத்து கிரியேட் ஓரியன்ட் பாக்ஸ். இங்கேருந்து திமிழ் இருக்குது பாஸ், திமிழ் இருக்குது. திமிழ் தான் முக்கியமானது.
திமில் இல்லாத மாடுகளை நாம் என்ன செய்வது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இங்கே நெக்கு இங்கே வரும், இங்கே வந்துட்டு இங்கே வரும் திமில். ஓகேவா? அப்படி தமிழே வச்சுக்குவோம். ஹம்புன்னுவாங்க இங்கிலீஷில், ரொம்ப நல்லா இருக்காது. ஓகேவா? ஹம்புன்றது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இது பேர் திமில். தமிழ்லேயே வச்சிட்டேன் திமில்ன்ட்டு. ஓகேவா? இது எப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், அது எப்படி இருக்குன்றதை பொறுத்து. அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அதனால் அது ரொம்ப குழப்ப வேணாம். ஓகே, டன்னா? ஓகே, இப்போ ஆமாம், இது அப்படியே காப்பி பண்ண முடியுதா? காப்பி பண்ணிடணும். வெரிஃபை இமேஜ், ப்ரீவியஸ் இமேஜ், வெரிஃபை இமேஜ். ஓகே, இதை கொடுத்தா திமிழ், இது நெக்கு, இதுவும் நெக்கு, இது லெக்ஸு, இதுவும் லெக்ஸு, இது லெக்ஸு. லெக்ஸில் எத்தனை லெக்ஸ் இருக்குது? லெக்ஸு, பாடி, ஹார்ன். இப்படி தான் கொடுக்கணும். இதில் நான் இப்போ இது பண்ணிக்கலாம். ஓகேவா? வெரிஃபை இமேஜ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ சேவ் எப்படி பண்ணுறது? வெரிஃபை இமேஜ் பண்ணியாச்சு. ரொம்ப புதுசாக இருக்குது, வேறு மாதிரி இருந்தால் கூட பண்ணிடலாம். ஓகே, ஃபிட் வித். ஓகேவா? ஃபிட் வித்ன்னு நம்ம கொடுக்கும்போது இது ஓகேவா? இதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, OBB save verify image. Okay, file full list, change save directory, pictures, no shake, ஜல்லிக்கட்டு OBB. ஓகே, ஃப்ரேம்ஸ் இதை புதுசாக போட்டுக்கலாம். இமேஜ் IMAGE, லேபிள் லா அப்படின்னு போட்டுக்கலாம், லாஸ். ஓகேவா? பண்ணிவிட்டு இன்னும் சேவ் ஆக மாட்டேங்குது. ஃபைல் சேவஸ் ஆகாய வெண்ணிலாவே இதில் போட்டுருங்க. ஃப்ரேம்ஸ் 1. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரேம்ஸ் 1 போய் பாருங்கள், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள், இல்லாட்டி கஷ்டம். இதில் போயிட்டு நம்ம இதை இது பண்ணோம்னா 15, 16, 17, 18, 19 வருது. அதாவது ஹார்ன்றது ஒன்று, பாடின்றது ஒன்று. 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5. 19 1, 18 2, 17 3, 16 4, ஆமாம் 15 5. 1 2 2 சேர்த்து 3 4 5. ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. கடைசியாக இந்த 15 16 17 18லாம் மாற்றிக்கலாம் ஒரு கோடு எழுதி. இப்போதைக்கு நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டா? அப்படி இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிக்க. ஓகே, க்ளோஸ் தோஷம். ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? நெக்ஸ்ட்டுக்கு போகணும். இப்போ திரும்ப ஜூம் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்னென்னா, அந்த பழைய இதை எப்படி இங்கே எடுத்துகிட்டு வர முடியுமானா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்காண்டி தான் இந்த ப்ராக்டிஸ். அப்போ கிரியேட் OBB கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து பண்ணுறோம். ஓகேவா? இந்த இடம் இருக்குது. இது திமிழ் கிடையாது ராஜா, இது லெக்ஸு. ஓகே, திரும்பி கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ். இதை இப்படி போட்டுக்கணும், லெக்ஸு. அடுத்து கிரியேட் OBB. இதை இப்படி போட்டோம்னா திமிழ் இது. ரைட்டா? திமிழ். அப்போ திமிழை போடுங்க. ஓகே, கொஞ்சம் திமிழ் இப்படி தான் இருக்கணும். அப்புறம் அது வளையிறது நெளிகிறதுனா அப்புறம் பார்த்துக்குவோம். அப்புறம் நெக் இருக்குது, சாரி பாடி இங்கேருந்து இங்கே. இதை பிடிக்கணுமா வேணாமான்றது நம்ம டிசைட் பண்ணோம். புரியுதா? பாடி இதை நல்லா குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு ஓகேவா பண்ணிக்கணும். அடுத்து பாடியை போட்டு லெக்ஸை போட்டாச்சு. ஹார்ன் இருக்குது. ஸோ கிரியேட் அன் ஓரியன்டட் பாக்ஸ். புரியுதா? இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி போட்டு
ஹார்ன். நல்லா இது க்ளோஸாக ஃபிட் பண்ணுங்கள். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதா? லெக்ஸு ரைட்டா, திமில், பாடி, ஹார்ன்ஸ் கரெக்டாக இருக்கா? அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு இதை முடிஞ்சளவுக்கு க்ளோஸாக இதை ஒட்டுங்க. இதை க்ளோஸாக ஒட்டுங்க. பாக்ஸஸை மெர்ஜ் பண்ண வைக்காதீங்க, ஏன்னா கேப் இருக்கும் கட்டாயமாக. ஓகேவா? ஓகே. ஸோ சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள், ஃப்ரேம்ஸ் dxt.2 நான் கடைசியாக பார்த்துக்கோம். ரைட்டா? இப்படி பண்ணாலே உங்களுக்கு அடுத்தடுத்தது ஒரு இது வந்து எத்தனை இருக்குன்னா, எனக்கு ஒரு கிளாஸுக்கு 1000 பண்ணணும். 5 இருக்கா? நெக்கே இல்லையே, நெக்கே இல்லை. இங்கேருந்து இது வரைக்கும் கழுத்து தான். ஓகேவா? போயிட்டு நெக்கை கொடுத்து ஓகே சொல்லிவிட்டு எடுத்துட்டு நான் ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், உங்கள் அண்ணனுக்கு வேணுன்னா சொல்லு தரேன், ஃப்ரீ வாங்கிறியா? இது வந்து நெக்கு. அப்புறம் நெக்கு போட்டு இதை டூப்ளிகேட் பண்ணி அப்படியே மேலே இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட் ஷிஃப்ட் இருக்கணும், இங்கே வச்சிடணும். ஒரு பாக்ஸ் மேலே குழப்ப வேணாம். ரைட்டா? இது வந்து ரொம்ப டிஸ்க்ரீட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இந்த ரீசனுக்கு தான் நம்ம எதுக்கு போகிறோம்னா அந்த செக்மெண்டேஷன் போகிறோம். ரைட்டா? ஓகே. இப்போ திரும்ப லெக்ஸு. ரைட்டா? லெக்ஸுன்னு பண்ணும்போது டெய்ல் வருதா? டெய்ல் எனக்கு விசிபிள் இல்லை. இனிமேல் வர விஷயங்களில் டெய்லும் விசிபிள். ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த எத்திக்கலாக பார்த்திங்கன்னா அந்த மாடை வந்து அப்படி துன்புறுத்தக்கூடாது. ரைட்டா? அதான் தமிழர் பண்பாடு. ரைட்டா? கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுரும். ஓகேவா? இது வந்து லெக்ஸுக்கண்ணா, லெக்ஸு புரியுதா? இப்போ இதை சேவ் மறுபடியும். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? லெக்ஸு 3-4 லெக்ஸு ஆயிடுச்சு. பாடி ஒன்று, திமில் ஒன்று, ஹார்ன் ஒன்று, நெக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு நம்ம போட்டுருவோம். ஸோ நெக்குனா இது புரியுதா? ஹார்ன்னா இது, அப்புறம் பாடி, அப்புறம் திமில், அப்புறம் லெக்கு, அப்புறம் லெக்கு, அப்புறம் லெக்கு பாடி, ஹார்ன் நெக்கு லெக்கு. ஓகே. லெக்கு போட மக்கு அப்படின்றாங்க. ஓகே. சேவ் பண்ணியாச்சுடா. ரெண்டு நீ கொடுமைப்படுத்துறீங்க. 1 2 3 4 5 6 ஓ 17ஓட சேர்ந்ததா? ரைட். என்ஜாய் த லைஃப். சேவ் பண்ணியாச்சு. அடுத்து திரும்பியும் ஜூம் பண்ணுங்கள். ஜூம். ஓகே. முதல் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இதுக்கப்புறம் இன்னொரு காலை முரட்டு காலை வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் திரும்ப லெக்ஸு, கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ். ஸோ இப்படி கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ். லெக்ஸ், எஸ் தட்ஸ் a leg, கரெக்ட். அப்புறம் இங்கே லெக். ஓகே. தட்ஸ் லெக்ஸ். கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ். இது ஒரு லெக்ஸு. கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ். இது ஒரு லெக். ஓகே. அப்புறம் பாடி இருக்குது. கிரியேட் அ பாடி. ஓகே. கிரியேட் அ பாடி இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் திமில் இருக்குது. திமில் நெக்கு ஹார்ன் தான், அவ்வளோதான். இங்கே இருக்கா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திமில். ஓகே. ரைட். அது வந்து இப்படி இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நெக் இருக்குது. கிரியேட் அ நெக்கு இப்படி இருக்கும். ஓகே. போட்டுட்டு நெக்குக்கு போயிட்டு ஓகே கொடுத்துட்டு
ரைட்டா, நெக்கு. அப்புறம் ரைட் நெக், ஹார்ன். ரைட்டா, ஹார்ன் இப்படி வரைஞ்சிடணும், ஒரு பெருசாக வரைஞ்சிட்டு ஹார்ன். ஓகே, இப்படி தான் அங்கே தம்பி. இதில் நம்ம அனடேஷன்லனா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணுவோம் ஐடிலனா, ஏஐயில், ஏஐ சிஸ்டத்தில். ஆனால் சம்பளம் மட்டும் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? சொல்லவே கருணை கொடூரமாக இருக்கும். அதுக்கு இது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? இது என்றைக்கு முடிக்க போகிறேனே தெரியல. ஆனால் நான் முடிச்சிடும் இன்றைக்கினா ஏஐ தட்டி தூக்கி விட்டு போயிடும் இதெல்லாம். ஓகேவா? க்ளீஷ் பண்ணிட்டு டூப்ளிகேட் அப்படியே இங்கே கொண்டு வந்து இப்படி மல்லாக்க திருப்பி அப்படி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ செக் பண்ணிக்க. லெக்ஸு ஓகே, பாடி ஓகே, திமில், நெக்கு. இதை தான் போட்டு சத்து எடுப்பாங்க, செய்யுங்க செய்யுங்கன்னு வாங்க. அதுக்குன்னா நான் இன்றைக்கி இப்போ பதில் சொல்கிறேன் பாரு. ஓகேவா? மாடு கடிச்சு வைக்காது, அதனால் பயப்படாது. அடுத்து திரும்பி ஜூமுக்கு போ. இது என்றைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 5 கிளாஸ், 1க்கு 1000னா நான் ஒரு நாளைக்கு உட்காந்து 100 பண்ணி அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பா, பியோஷி 3 இது பண்ணியிருக்கேன் தம்பி, 3 இமேஜஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ கிரியேட் அ பாடி. இதெல்லாம் ஒரு தடவை பைத்தியம் பிடிச்சி இன்னொருத்தண்டை கொடுத்துட்டேன் செய்யும்போதே, புரியுதா? பாடி இது மாடி இப்படி உட்காரும்போது மட்டும் அது ஒப்ளிக்காக இருக்கும், அதையும் நான் எடுத்து செய்கிறேன். சரியா? இது வந்து பாடி. ரைட்டா? இதெல்லாம் மாற்றிக்கலாம், ஏஐ வச்சு மாற்றிக்கலாம், பைத்தான் கோட் வச்சு. ரைட்டா? பாடி, தீஸ் ஆர் லெக்ஸ். அதை வந்து உன் கூட சண்டை போடுறதுன்னு நீ என்றைக்குமே அதை அப்படி நினைக்காத. அது உன் கூட சண்டை போடல, சரியா? அது வந்து உனக்கு பழக்கி விடுது அந்த கலையை, புரியுதா? ஓகே, பாடி கரெக்டாக இருக்கு. கிரியேட் ஓரியன்டட் பாக்ஸ், பாடி, லெக்ஸு, சாரி லெக்ஸு, திமிழ். திமிழ் இங்கே இருந்தால் திமிழ் தான், அது கரெக்டாக இப்போ எடுத்துரும். எடுக்கலையா? மானத்தை வாங்கிடுச்சு. அப்புறம் நெக்கு, இங்கேருந்து இது வரைக்கும் நெக்கு. அப்போ அதை ஜூம் பண்ணி பார்க்கணும். நெக்கு ஓகேவா? பண்ணிவிட்டு ஓகே, இது நெக்கு. அப்புறம் இது ஒரு நெக்கு. இதில் 2ல் எங்கே கிராஸ் ஆச்சுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் வந்து தெரியாது நெக்கு, சரியா? இவ்வளோ ரெசல்யூஷன் கம்மியாக தான் இருக்கணும். ஓகே, ஆமாம். நெக்கு, பாடி, திமிழ், இன்னும் டெய்ல் ஆட் பண்ணணும். நான் டெய்ல் ஆட் பண்ணல, நான் அதை அடுத்த வெர்ஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போதைக்கு பண்ண முடியாது, அது வந்து இல்லீகல். டெய்லை பிடிக்கக்கூடாது. இப்போ பாடி இருக்குது 1, லெக் இருக்குது 2, திமிழ் இருக்குது 3, நெக் இருக்குது 4, ஹார்ன். வட்ட வட்ட பாறையிலே
மேக்ஸிமம் அது குணமாக பார்த்துங்க. ரைட்டா, செக் பண்ணிக்க. நெக்கு, திமிழ், லெக்கு லெக்கு லெக்கு, பாடி, திரும்ப லெக்கு லெக்கு லெக்கு, திமிழ், நெக்கு நெக்கு, ஹார்ன். ஓகே, ஹார்ன் ஒன்று தான் இருக்கா. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி கையிலே, சொந்தமுள்ள அக்கா மகளே தக்குமுக்கு தக்குத்தாளம், சோறு கேட்டு நிற்கலாமா முக்கு தக்குத்தாளம். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி கையிலே, சொந்தமுள்ள அக்கா மகளே தக்குமுக்கு தக்குத்தாம். ஆணு ஆணு, நெக்கு நெக்கு, திமிழ், லெக்கு லெக்கு லெக்கு, பாடி. ஓகே, நெக்கு நெக்கு, ஆணு ஆணு, அவ்வளோதான். சேவ் பண்ணிக்க. அடுத்து ஓகேவா. ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஐடி கம்பெனிலாம் வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் வாய் விட்டோம்னா அவ்வளோதான், ஒரு நாள் முழுக்க அந்த வேலையை கொடுத்துருவாங்க. ஓகே, மரகரிசி நீட்டையிலே, சொந்தமுள்ள அக்கா மகளே தக்கு தக்கு தக்குத்தாலும். இதுனா இன்றைக்கி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேம் 0003 அவ்வளோதான் தம்பி. இந்த விஷயத்தை வச்சு தான் அடுத்தடுத்த இமேஜ் நம்ம பண்ணுறோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து டக்குன்னு போவோம். கொஞ்சம் பார்த்துக்க, 2000 இமேஜஸ்க்கு நான் அனடேட் பண்ணேன் இந்த மாதிரி. ரைட்டா, அப்போ என்ன செய்யணுன்றது பார்த்துக்க. பொறுமையாக தான் பண்ணுவேன். அன்னன்னைக்கு நான் வந்து கேகிளில் போட்டு இதை சேவ் பண்ணிடுவேன், ஏன்னா இது ஓன் டேட்டா செட்னால. ஓகேவா, இது பாடி போதும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதான் தம்பி. யார் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் எனக்கு 4 இமேஜை அனடேட் பண்ணி கொடுங்க ஓபிபியில். இது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஓகேவா, நன்றி, வணக்கம்.